வெல்கம் டு ஸ்டே வித் சக்ஸஸ். ஸோ நம்ம மென்சுரேஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மென்சுரேஷன் சீரிஸ் நம்ம இப்போ 5வது வீடியோவில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூபாய்டு அண்ட் கியூப் இந்த ரெண்டு ஷேப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கியூபாய்டுனா என்ன, கியூப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கியூபாய்டு அண்ட் கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அதோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும், அந்த ரெண்டோட வால்யூம் என்ன, அண்ட் அது ரிலேட்டடான கொஞ்சம் ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஸோ இந்த செஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரியல் லைஃபோட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ வால்யூம் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். ஸோ இதனால் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வால்யூம்னு புதுசாக ஒரு மெஷர் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வால்யூம் அப்படின்ற மெஷர் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஷேப்புக்குள்ள, அதாவது ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப். ஸோ 3 டைமென்ஷனல் ஷேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள இங்கே மேலே ஹாலோவாக இருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட வால்யூம். அதாவது அதனுடைய கொள்ளளவு, தமிழில் சொல்லும்போது கொள்ளளவு அல்லது கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம உள்ள லிக்விடா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது கொள்ளளவுன்னு, உள்ள நம்ம சாலிடா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து ஒரு கியூபாய்டோட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த செஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூபாய்டு. ஸோ இந்த கியூபாய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ரெக்டாங்கிள் தெரியும் இல்லையா, 2 டைமென்ஷனில் நமக்கு ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ அந்த ரெக்டாங்கிளோட ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப் அப்படின்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டு அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு 5 ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு முன்னாடி ஒன்று, ஸோ ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள், இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் போடணும், சைடில் ஒரு ரெக்டாங்கிள் போடணும், அது கீழே ஒரு ரெக்டாங்கிள் போடணும். போட்டோம் அப்படின்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு மொத்தம் 6 ரெக்டாங்கிள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மேலே ஒரு ரெக்டாங்கிள், ஸோ பின்னாடி ஒன்று வச்சோம், முன்னாடி ஒன்று வச்சோம், மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ரெக்டாங்கிள், ரைட் சைடு ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் கீழே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ மொத்தம் நமக்கு 6 ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த மெஷர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து லென்த் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் இதை பிரெத்துன்னு சொல்லுவோம், இதை ஹைட்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லென்த்து அண்ட் இது பிரெத், இது ஹைட். ஸோ நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எல் அண்ட் அதோட பிரெத் வந்து ஹச். அதே மாதிரி மேலே இருக்க ரெக்டாங்கிளுக்கு இங்கே பினா மேலே என்ன இருக்கும் அப்படின்னா பி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே எல்னா மேலேயும் எல் தான் இருக்கும். ஸோ அப்போ மேலே எல்பி, கீழே எல்பி அண்ட் ஃப்ரண்ட்ல எல்ஹெச், பின்னாடியும் எல்ஹெச் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ரெக்டாங்கிளா, ஸோ இந்த சைடில் இருக்க ரெக்டாங்கிள் அதோட லென்த் வந்து ஹச்னும் அண்ட் அதோட பிரெத் வந்து பின்னு இருக்கும். ஸோ அது வந்து ஹெச்பி. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இப்படி தான் இருக்கும் ஒரு கியூபாய்டு. ஓகே, ஸோ இந்த கியூபாய்டில் நமக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும் அண்ட் முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், கீழே ஒரு ரெக்டாங்கிள், சைடில் 2 ரெக்டாங்கிள் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, சர்ஃபேஸ்னா புறப்பரப்பு அப்படின்னுவாங்க. ஓகே, அந்த புறப்பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புறப்பரப்பு, ஸோ புறப்பரப்புனா இங்கே மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பிளஸ் முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா பிளஸ் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ இந்த மாதிரி 6 ரெக்டாங்கிளோட ஏரியாவும் சம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மொத்த புறப்பரப்பளவு. ஓகே, அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ அதை தான் நம்ம ஷார்ட்டா TSA அப்படின்னுவோம். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பளவு அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா லென்த் எல், பிரெத் வந்து ஹச். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய ஏரியா என்னது LH பிளஸ் இதே மாதிரி பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ அதுக்கும் லென்த் எல், பிரெத் ஹெச், ஸோ அதுக்கு ஒரு LH பிளஸ் இப்போ மேலே இருக்க ரெக்டாங்கிள் பார்ப்போம். ஸோ 2 ரெக்டாங்கிள் முடிச்சிட்டோம். மேலே இருக்க ரெக்டாங்கிளில் லென்த் எல், பிரெத் வந்து பி, ஸோ அப்போ அதுக்கு LB பிளஸ் அதே மாதிரி கீழே இருக்க ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா அதே LB. இப்போ சைடில் இருக்க பார்ப்போம். ஸோ சைடில் இருக்கிறதுல நமக்கு லென்த் ஹச், பிரெத் பி, ஸோ அதோட ஏரியாவில் லென்த் இன்டு பிரெத் அவ்வளோதான். ஸோ அப்போ BH பிளஸ் BH. ஸோ இந்த பக்கம் ஒரு BH இருக்கும் இல்லையா அது. ஸோ மொத்தம் 6 ரெக்டாங்கிள் இருக்கு, 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இந்த 6 ரெக்டாங்கிளோட ஏரியாவே ஆட் பண்ணாதான் நம்மளோட கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஓகே, அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா, இது 2 டைம்ஸ் இருக்கிறனால 2 டைம்ஸ் LH, இதுவும் 2 டைம்ஸ் இருக்கிறனால 2 டைம்ஸ் LB, ஸோ இது 2 டைம்ஸ் BH. இது எல்லாத்துல இருந்து 2 காமனாக வெளியே எடுத்துருமோ, அப்போ நமக்கு LH plus LB plus BH.
ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கான ரெக்வயர்டு ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம லென்த் பிரெத் ஹைட்டுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எல்ஹெச் எல்பி பிஹெச் அல்லது எல்பி பிஹெச் ஹெச்எல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எல்பிஹெச்சை 3 காம்பினேஷனாக எழுத போகிறோம். எப்படி 2 டைம்ஸ் எல்பி ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் அடுத்த பேர் பிஹெச் பிஹெச் அண்ட் அடுத்த பேர் அப்படியே முன்னாடி வந்துடணும் ஹெச்எல். என்ன சார் ஃபார்முலா மாறி இருக்கே? மாறவில்லை, இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்ஹெச் இருக்க வேண்டிய இடத்துல ஹெச்எல் இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி எல்பி இருக்க வேண்டிய இடத்துல எல்பிஏ இருக்கும், பிஹெச் இருக்க வேண்டிய இடத்துல பிஹெச் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ எல்பிஹெச் 3 எழுதிக்கிங்க, 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்பி அதுக்கப்புறம் பிஹெச் அதுக்கப்புறம் அப்படியே ஹெச்எல், அந்த எல் ஆரம்பித்து எல்லை முடிச்சிடணும். ஸோ அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? மேற்பரப்பளவு அல்லது வலைப்பரப்பளவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டோமா. ஸோ வலைப்பரப்புனா அந்த ஒரு ஓவரால் சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம சுற்றி பார்க்கும்போது அதாவது லேட்ரல் சுற்றி பார்க்கும்போது என்ன ஏரியா இருக்கோ அதுதான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சுற்றி பார்க்கும்போது நம்ம மேலேயும் தெரியாது கீழேயும் தெரியாது, ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் தெரியும், அப்படியே இங்கே வந்தோம்னா லெஃப்ட் சைடு தெரியும், அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோம்னா பேக் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ மொத்தம் 4 சைடு தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுதான் நமக்கான வலைப்பரப்பளவு அல்லது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் என்னென்ன ரெக்டாங்கிளோட ஏரியாஸ்லாம் இன்வால்வ் ஆகுது? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதை மட்டும் தான். அப்போ இதில் எதாவது இக்னோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பில் இருக்க ரெக்டாங்கிளையும் பாட்டமில் இருக்க ரெக்டாங்கிளையும் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன? ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது மட்டும் தான் உள்ள இன்வால்வ் பண்ணும். ஸோ நம்ம டாப் அண்ட் பாட்டமை விட்டுருவோம். ஸோ டாப் அண்ட் பாட்டமை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது? எல்ஹெச் அண்ட் பேக்ல அதே மாதிரி ஒரு எல்ஹெச், லெஃப்ட்ல ஒரு பிஹெச், ரைட்ல ஒரு பிஹெச். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 4 ரெக்டாங்கிளோட ஏரியா வந்துருச்சு. நம்ம எதாவது இக்னோர் பண்ணிட்டோம்? டாப் அண்ட் பாட்டம் இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் ஒரு எல்ஹெச், சைடில் ஒரு பிஹெச் அண்ட் பின்னாடி ஒரு எல்ஹெச் அண்ட் சைடில் ஒரு பிஹெச். ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 2 டைம்ஸ் எல்ஹெச் ப்ளஸ் 2 டைம்ஸ் பிஹெச். ஸோ இதில் வந்து 2ஹெச்சை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஸோ 2h ஸ்கொயர்ஸ் இருந்தால் மீதி எல் ப்ளஸ் பி. ஸோ அப்போ 2h into L plus B இதுதான் நமக்கான ரெக்வயர்டு ஃபார்முலா. ஸோ இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எல்லா ரெக்டாங்கிளையும் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா ஜஸ்ட் டாப் அண்ட் பாட்டம் விட்டுட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ஓவரால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்யூம் பார்க்க போகிறோம். வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை உள்ளே இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான், அதாவது எவ்வளோ வந்து ஸ்டஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அல்லது 1 சென்டிமீட்டர் நம்ம அந்த ஏரியாவில் பண்ண ஒரு ஐடியா ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இது ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எப்படி சின்ன சின்ன ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி 1 சென்டிமீட்டர் சைஸில் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே இதே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்கொயராக வச்சு எழுதணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயரை இன்னொரு ஸ்கொயரை லிங்க் பண்ணும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு கியூப் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கியூப் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கியூப்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ கியூப் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இதில் L நம்பர் ஆஃப் கியூப்ஸ் வச்சுருவோம் அண்ட் இந்த சைடில் B நம்பர் ஆஃப் கியூப்ஸ் வச்சுருவோம். அண்ட் இதே மாதிரி எவ்வளோ வைக்க முடியும் அப்படின்னா ஸோ இப்போ கீழே மட்டும் எவ்வளோ இருக்குன்னா L into B இருக்கும். ஸோ இப்போ வந்து கீழே மட்டும் நம்ம ஒரு ரோ மட்டும் வச்சிருப்போம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஒரு ரோ மட்டும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் L நம்பர் ஆஃப் கியூப்ஸ் இருக்கும் அண்ட் இந்த சைடில் B நம்பர் ஆஃப் கியூப்ஸ் இருக்கும். அப்போது L into B. ஸோ அதே மாதிரி எத்தனை ரோ நம்மளால் வைக்க முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் L into B நம்பர் ஆஃப் கியூப்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே வச்சுட்டே போகும்போது எவ்வளோ தூரம் வைக்க முடியும்னா இந்த H நம்பர் ஆஃப் கியூப்ஸ் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அப்போ L into B into H அதுதான் என்னது நமக்கான வால்யூம். ஸோ ஓவரால் ஐடியா என்னது ஒரு சின்ன கியூப் அதாவது ரைஸ் கட்டி அதோட லென்த் வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். 1 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர் வாடவர். ஸோ அப்படி 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எத்தனை கியூப்ஸ் இதில் அடுக்க முடியும் உள்ள அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா கீழே மட்டும் நம்ம L into B நம்பர் ஆஃப் கியூப்ஸ் அடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி H நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ கீழே மட்டும் ஒரு ரோ அடுக்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் அடுக்கலாம் இல்லையா. எஸ், இதே மாதிரி அடுக்கிட்டே போனோம்னா H நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் கியூப்ஸ் நம்ம அடுக்கி வச்சிடும். ஸோ அதே மாதிரி நம்ம H நம்பர் ஆஃப் கியூப்ஸ்
அடுக்கி வச்சிடலாம். ஸோ அப்போ அதோட வால்யூம் என்ன அப்படின்னா L into B into H. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்துருக்கோம், ஒரு கியூபாய்டோட வால்யூம் L into B into H அண்ட் அந்த கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2 times என்ன எழுதணும், LBH இருக்கும். ஸோ LB plus BH plus HL. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னா 2 times H into L plus B. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ஃபார்முலாஸ். இந்த 3 ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 3 ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வைக்காமல் ஒரு ஐடியா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அண்ட் ஒரு ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணுறப்போ அந்த ப்ராப்ளமில் நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரிஞ்சுட்டோம் இல்லையா. ஸோ அந்த பார்டரில் இருக்கா அல்லது உள்ளே இருக்காங்கிறது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்டரை கேல்குலேட் பண்ணுமா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா கேல்குலேட் பண்ணுமா அல்லது வால்யூம் கேல்குலேட் பண்ணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அந்த ப்ராப்ளமை நம்ம எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியது, நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது சொல்கிறோம். இப்போ கியூபுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கியூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கியூப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்கொயர் பார்த்துருப்போம் இல்லையா 2 dimensionல. அந்த மாதிரி 2 dimensionல ஸ்கொயராக இருக்கிற மாதிரி ஒரு 6 ஸ்கொயர் எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுதான் கியூப். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் எடுத்துப்போம், அந்த ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, அந்த ஸ்கொயருக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 ஸ்கொயர் வைக்கணும், டாப் பாட்டம் 2 ஸ்கொயர் வைக்கணும். அப்படி வச்சா அந்த ஷேப்புக்கு பேர் தான் என்னன்னா நமக்கு கியூப். அப்போ ஒரு கியூப்ல நமக்கு 6 நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், 6 ஸ்கொயர் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கு. இதை கன சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்த ஷேப் கன செவ்வகம் அப்படின்வாங்க. ஸோ இந்த கன சதுரத்துக்கு நம்ம 2 சதுரம் வச்சிருக்கோம். இப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு சதுரம் வைக்கணும், மேலையும் கீழையும் ஒரு சதுரம் வைக்கணும். வச்சா அது கன சதுரம் ஆயிடும். அதாவது 6 சதுரங்கள் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு, அதுக்கு பேர் கனசதுரம். ஸோ இப்போ மேலே ஒரு சதுரம் வச்சு கீழே ஒரு சதுரம் வச்சு அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2 சதுரம் வச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கான கியூப், அதாவது கன சதுரம். இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் அதோட வால்யூம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பளவு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஷேப் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்க. மொத்தம் 6 ஸ்கொயர் இருக்கா, அப்போ 6 ஸ்கொயரோட ஏரியாவே ஆட் பண்ணணும். இப்போ இதோட லென்த் நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ லென்த் ஏனா பிரெத் ஆப்வியஸாக என்னது ஏ தான். ஸோ ஒரு ஸ்கொயரில் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஒரு முன்னாடி இருக்க ஸ்கொயரோட ஏரியா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஏரியா மட்டும் என்ன வரும், ஸ்கொயரோட ஏரியானது சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஸோ இது முன்னாடி இருக்க ஸ்கொயர். அதே மாதிரி பின்னாடி ஒரு ஸ்கொயர் இருக்கும், அந்த ஸ்கொயருக்கு எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏ ஸ்கொயர், லெஃப்ட் சைடு இருக்க ஸ்கொயருக்கு ஒரு ஏ ஸ்கொயர், ரைட் சைடு இருக்க ஸ்கொயருக்கு ஒரு ஏ ஸ்கொயர் அண்ட் டாப்ல இருக்க ஸ்கொயருக்கு ஒரு ஏ ஸ்கொயர், பாட்டம்ல இருக்க ஸ்கொயருக்கு ஒரு ஏ ஸ்கொயர். ஸோ மொத்தம் நமக்கு 6 ஸ்கொயர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 6 ஸ்கொயரோட ஏரியாவே ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கான கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புற பரப்பளவு. சரியா. ஸோ இப்போ ஒரு ஏ ஸ்கொயர், 2 ஏ ஸ்கொயர், 3 ஏ ஸ்கொயர், 4 ஏ ஸ்கொயர், 5 ஏ ஸ்கொயர், 6 ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அண்ட் அடுத்து அதே மாதிரி புறப்பரப்பளவு, வலைப்பரப்பளவு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் விட்டுணும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், லெஃப்ட் அண்ட் ரைட், அப்போ 4 ஸ்கொயர் மட்டும் தான் சேர்க்கணும். அப்போ ஃப்ரண்ட்ல ஒரு ஏ ஸ்கொயர், ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பற்றி பேசிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ல ஒரு ஏ ஸ்கொயர், பேக்ல ஒரு ஏ ஸ்கொயர், ரைட்ல ஒரு ஏ ஸ்கொயர், லெஃப்ட்ல ஒரு ஏ ஸ்கொயர். ஸோ ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட் அது மட்டும் தான் வரும். ஸோ அது நமக்கு 4 ஏ ஸ்கொயர் வந்து இதற்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் நமக்கான லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதே மாதிரி நம்ம இதனுடைய வால்யூமை கால்குலேட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ வால்யூம்கான ஐடியா என்ன சொன்னேன், ஒரு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கியூபா இதெல்லாம் பிரிச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கியூபா அதை பிரிச்சோம் அப்படின்னா இங்கே 1, 2, 3 அப்படின்னு ஏ நம்பர் ஆஃப் கியூப்ஸ் இங்கே வைக்கலாம். அண்ட் சைடில் ஏ அப்படின்றதுனால இங்கே ஏ நம்பர் ஆஃப் கியூப்ஸ் நம்ம வைக்கலாம். ஸோ அப்படி வச்சுட்டு ஒரு ரோ வச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ரோவில் எவ்வளவு கியூப்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஏ, அப்போ இதோட வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், இங்கே ஏ, இங்கே ஏ, அண்ட் இந்த ஹைட்டும் என்னது நமக்கு ஏ. ஸோ லென்த்தும் ஏ, பிரெத்தும் ஏ, ஹைட்டும் ஏ. ஸோ லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு பார்த்தோம்னா லென்த்தும் ஏ, பிரெத்தும் ஏ. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ இதே மாதிரி எத்தனை ரோ இதுக்குள்ளே வைக்க முடியும்னு பார்த்தோம்னா இந்த ஹைட் என்னங்க நமக்கு, ஹைட் ஏவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரோ, அதுவும் 1 சென்டிமீட்டர்னு வச்சோம் அப்படின்னா இதில் ஏ நம்பர் ஆஃப் ரோஸ் வைக்கலாம். ஸோ அப்போ இன்டூ ஒரு ஏ. அப்போ நமக்கான ஃபார்முலா ஏ கியூப்.
ரொம்ப சிம்பிளா கியூப்னு கொடுத்தாலே அதோட சைடை கியூப் பண்ணா அதான் அதனுடைய வால்யூம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கியூபோட வால்யூம் கன சதுரத்தினுடைய கொள்ளளவு அல்லது கன அளவு அதை பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம நிறைய கன்வர்ஷன்ஸ்லாம் உள்ள வரப்போகுது. லிட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்துறது அண்ட் மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு மாத்துறது. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் அப்படின்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் இன்னொரு செஷன்ல கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் ஒரு ரீகால் பண்ணிடுவோமா? ஸோ ரீகால் பண்ணி எழுதி பார்ப்போம். ஸோ இப்போ என் கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் சொல்லுங்க பார்ப்போம். கியூபாய்டை பற்றி பேச போகிறோம். எஸ், கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் அதே மாதிரி லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம், இது மூணு தான் பார்த்துருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ கியூபாய்ட்னா நமக்கு என்னென்ன இருக்கும்? லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்கும். கியூப்னா ஏன்ற ஒரே ஒரு சைடு மட்டும் இருக்கும். கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2 times LB plus BH plus HL. ஓகே, அதே மாதிரி கியூபுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6A². அதுக்கப்புறம் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2 times H into L plus B. அந்த பக்கம் கியூபுக்கு பார்த்தோம்னா 4A². அண்ட் வால்யூம்னு பார்த்தோம்னா நமக்கு L into B into H. ரொம்ப சிம்பிளா LBH மூணுமே கியூபுக்கு நமக்கு A தான். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு A கியூப் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை தான் நம்ம உள்ள அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன இருக்கு அப்படின்னா, find the TSA and LSA of a cuboid whose length, breadth and height are 7.5 meter, 3 meter and 5 meter respectively. அதாவது கனசெவ்வகம் ஒன்றினுடைய மொத்த பரப்பு மற்றும் புறப்பரப்பளவை காண்க. அதனுடைய நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 7.5 மீட்டர், 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் எனும் பொழுது ஒரு கனசெவ்வகத்தினுடைய மொத்த புறப்பரப்பளவு மற்றும் வலைப்பரப்பளவை காண்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா ப்ராப்ளம்லையும் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம எல்லா ப்ராப்ளமையும் நம்ம சொல்லிட்டே வர்றது தான். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற எல்லா மெஷர்ஸும் ஒரே மெஷர்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே ஒரே அளவீடுகள்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ லென்த், பிரெத், ஹைட் இருக்கா? ஸோ லென்த் மீட்டர்ல இருக்கு, பிரெத் மீட்டர்ல இருக்கு அண்ட் ஹைட்டும் மீட்டர்ல இருக்கு. இன்கேஸ் இதுல ஏதாவது ஒன்று சென்டிமீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணணும்? அதை மீட்டருக்கு மாற்றணும். ஓகே, இது மூணுல ஏதாவது ஒன்று மீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஸோ அந்த மாதிரி எந்த மெஷர் நமக்கு வாட்டமா இருக்கோ, எது வந்து நமக்கு ஈஸியா மாற்ற முடியுமோ ஸோ அதை மாற்றிடணும். ஸோ இப்போ நல்லா செக் பண்ணிப்போம். மூணுமே ஒரே மெஷர்ல இருக்கு. நம்ம ப்ராப்ளம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெஷரை பார்க்காம ப்ராப்ளம்ல சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் தப்பா வரும். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் அந்த தப்பான ஆன்சரும் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாமே ஒரே மெஷர்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம் டைம்ல நம்ம நிறைய டென்ஷன்ல இருப்போம் அண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு சில நேரம் ஃபீல் ஆகும். ஸோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல உள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த மெஷரை நம்ம கவனிக்காம சம் போடும்போது நமக்கு என்னதான் ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டோம்னு ஞாபகம் வந்தாலும் வெளியே வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எல்லா ப்ராப்ளம்லையும், நாட் ஒன்லி இன் மென்சுரேஷன், எல்லா ப்ராப்ளம்லையுமே நம்ம எல்லாமே ஒரே மெஷர்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா எழுதிடுவோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதணும் இல்லையா? ஸோ 2 times LBH இருக்கா? ஸோ 2 times LBBH HL. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இருக்கேன். பட் நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ அப்போ 2 times Lங்கிறது 7.5 இன்ட்டு பிரெத்துங்கிறது 3 பிளஸ் BH பிரெத்துங்கிறது 3 இன்ட்டு ஹைட் வந்து நமக்கு 5 பிளஸ் அண்ட் அதே மாதிரி HL ஹச்ங்கிறது 5 இன்ட்டு Lங்கிறது நமக்கு 7.5. ஓகே, ஸோ என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இது வந்து L, இது B, இது B, இது H அண்ட் இது H, இது L. அவ்வளோதான். ஜஸ்ட் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா அதான் நமக்கான புறப்பரப்பளவு, மொத்த புறப்பரப்பளவு அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 2 times 7.5 into 3 என்னது நமக்கு 7 3s are 21, 3 5s are 15, அப்போ 22.5. ஸோ இது எப்படி சார் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இது 3 7s are 21, ஸோ 21 அப்படியே வச்சுக்கிட்டு
0.5 3 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு 1.5 வரும். ஸோ 1.5 ஆட் பண்ணால் 22.5 வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள், அப்படிதான் ஈஸியாக டெசிமல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 times 5 நமக்கு ஆப்வியஸாக தெரியும், which is 15, and 5 times 75 இதுவும் அதே மாதிரி பண்ணுவோமா. ஸோ 5 7s are 35 and 5 times 0.5 நமக்கு என்ன வரும், 5 times 5 25 வரும். ஸோ அப்போ 2.5, ஸோ 2.5னா நமக்கு 37.5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 22.5 15 37.5. ஸோ 5 5 10 இங்கே 0 and இங்கே 1, அப்போ 3 8 8 7s are 8 7 15 and remove 1 3 4. ஸோ நமக்கு 75 வரும். எஸ், 2 times 75 which is 150 meter square. அது ஏன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஏரியான்னு வரும்போது நம்ம ஸ்கொயர் மெஷரில் தான் சொல்லணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து 150 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து அதே மாதிரி லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2 times h into l plus b. ஸோ அப்போ 2 times h என்ன நமக்கு 5 into l plus b. Lங்கிறது 7.5, bங்கிறது 3. அப்போ 2 times 5 வந்து நமக்கு 10, 7.5 plus 3 வந்து நமக்கு 10.5. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 105 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கான லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ இது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளம் நம்ம செஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடுவோம். ஸோ இப்போ நமக்கு ரெண்டாவது ப்ராப்ளம் இருக்குது. அந்த ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, a closed wooden box is in the form of a cuboid. Its length, breadth and height are 6 cm, 1.5 meter and 300 cm respectively. Find the cost of painting its entire outer surface at the rate of rupees 50 per meter square. அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மூடிய மரப்பெட்டியினுடைய நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 6 மீட்டர், 1.5 மீட்டர், 300 சென்டிமீட்டர் எனில் அந்த மொத்த பெட்டியையும் வண்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 50 ரூபாய் எனும்போது ஆகும் செலவை கணக்கிடுக. ஸோ இதுதான் ஓவரால் கொஸ்டின். அதாவது ஒரு மரப்பெட்டி இருக்கு, அந்த மரப்பெட்டியுடைய நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஓவரால் சர்ஃபேஸில் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். அந்த பெயிண்ட்டுக்கு ஒரு மீட்டருக்கு நமக்கு, ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு நமக்கு 50 rupees ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் காஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இதனுடைய வால்யூமை கேல்குலேட் பண்ணும் இல்லையா. ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஸோ பெயிண்ட் பண்ணுறது சர்ஃபேஸில் பண்ணுவோமா, உள்ள பண்ணுவோமா, அந்த பெயிண்ட் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க போறோமாங்கிறலாம் யோசிக்கணும். ஸோ அப்போ உள்ள ஸ்டோர்லாம் பண்ணி வைக்க போகிறது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேல்குலேட் பண்ணணும். ஒரு கியூபாய்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கியூபாய்டை நம்ம பெயிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ பெயிண்ட் பண்ணும்போது நம்ம எல்லா சைடுமே, அதாவது இந்த ஏரியா தான் கேல்குலேட் பண்ணணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கா. ஸோ அந்த ஏரியா தான் நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, நமக்கு தான் நீளம், அகலம், உயரம் இருக்கு. ஸோ எல்லுங்கிறது 6 மீட்டர், பிரெத்துங்கிறது 1.5 மீட்டர் அண்ட் ஹைட்டுங்கிறது 300 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு வர்ற ஏரியா கூட நம்ம 50 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஓவரால் சின்ன ஐடியா தான். அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் போன ப்ராப்ளம்ல சொன்னேன் இல்லைங்களா. ஸோ என்ன சொல்லியிருந்தேன், எல்லாமே ஒரே மெஷரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ செக் பண்ணிடுவோமா, எல்லாமே ஒரே மெஷரில் இருக்கான்னு. ஸோ 6 மீட்டர் இருக்கு, 1.5 மீட்டர் இருக்கான்னு, 300 சென்டிமீட்டர் இருக்கு. சரி, அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிடலாமா அப்படின்னு நமக்கு ஒரு சைடில் தோணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் மீட்டர் ஸ்கொயருக்கு தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மீட்டருக்கு தான் மாற்றணும். ஓகே, ஸோ அப்போ இதை சென்டிமீட்டருக்கு மாற்றக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டால் தாராளமாக மாற்றலாம். மாற்றினா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை மறுபடியும் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றி இதுக்கு பண்ணணும். அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா, மீட்டர் ஸ்கொயரில் இருக்கா. ஸோ இங்கே ஒன்னே ஒன்று தான் சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம மீட்டரில் மாற்றிடலாம். அது எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா, நமக்கு 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். அப்போது எனக்கு 1 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்னு தெரியும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ரெண்டையுமே டிவைடட் பை 100 பண்ணிடலாம். பண்ணும்போது 100/100 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1/100 மீட்டர். அப்போ 300 சென்டிமீட்டருங்கிறப்போ ஜஸ்ட் இது ரெண்டுலேயும் 300 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 300 சென்டிமீட்டர்னா நமக்கு 300/100 மீட்டர். கேன்சல் பண்ணால் நமக்கு 3 மீட்டர் வரும். ஓகேயா. ஸோ அவ்வளோதான், ஓவரால் சிம்பிளான ஐடியா. ஜஸ்ட் 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். நம்ம 1 சென்டிமீட்டரோட மெஷர் வச்சுட்டு அதுலேருந்து 300 சென்டிமீட்டருக்கு ஈஸியாக மூவ் ஆகிடலாம்.
ஸோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? 2 times LB DH plus HL. ஸோ அப்போ 2 times Lங்கிறது 6 into Bங்கிறது 1.5 plus Bங்கிறது 1.5 into Hங்கிறது 300 போட்டக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் பிளஸ் ஹச்ங்கிறது 3 into Lங்கிறது அகைன் 6. ஸோ இப்போ அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 times 6 into 1.5. ஸோ 6 into 1 வந்து நமக்கு 6 times 0.5 நமக்கு வந்து 3.0. அப்போ நமக்கு 9 plus இந்த 1.5னா 3னா 3 and 1.5 நமக்கு 4.5 plus 18. ஓகே, ஸோ அப்போ 2 times 18 plus 9 நமக்கு 27, 31.5. ஸோ 31.5 அப்படின்னா நமக்கு 63 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ 63 மீட்டர் ஸ்கொயருங்கிறப்போ நம்ம ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு 50 rupees. அப்போ 63 மீட்டர் ஸ்கொயருக்கு. ஸோ therefore காஸ்ட் என்ன? 63 into 50. 63 into 50 அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் 60 into 5 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6 5s are 30 வரும் இல்லையா? அப்போ 30 ஒரு 0 போட்டுப்போம். ஸோ 3000 and 6 3s are 3 5s are 150. அப்போ நமக்கு 3150. ஸோ இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் 60 plus 3ன்னு வச்சுக்கிட்டு வெளியே 50 வச்சுப்போம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3000 அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 150. அப்போ 3150 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அந்த 3150 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதை மார்க் பண்ணுங்கள், அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம மூணாவது ப்ராப்ளம் இருக்கோம். அந்த மூணாவது ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா தி லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ ஹால் ஆர் 25 meter, 15 meter and 5 meter respectively. Find the cost of renovating its floor and 4 walls at the rate of rupees 80 per meter square. தமிழ்ல அப்படின்னா கூடம் ஒன்றில் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 25 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் எனும் பொழுது அதனுடைய தரைப்பகுதி மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபாய் எனில் ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக அப்படின்னு. அதாவது ஒரு கூடம், அதாவது ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹாலோட 4 செவரு, 4 வால்ஸ் அண்ட் ஃப்ளோரை நம்ம என்ன பண்ணணும்? ரெனோவேட் பண்ணணும், புதுப்பிக்கிறோம். அப்படிங்கிறப்போ அதுக்கு நமக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ரூபாய் செலவாகுதுன்னா ஓவராலாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 செவரோட ஏரியா, ஸோ லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக், ஸோ அது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஸோ அதான் நமக்கான. ஸோ அப்போ ரெக்யர்டு ஏரியா என்னன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணிடணும் ப்ளஸ் ஃப்ளோரோட ஏரியா நமக்கு என்ன? ஸோ இது L, இது B அண்ட் இது H இல்லையா? ஸோ ஃப்ளோரோட ஏரியா நமக்கு L into B. ஸோ அவ்வளோதான், இதுதான் ரெக்யர்டு ஏரியா. நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தேவையில்லை. ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ரெக்யர்டு என்னது? ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ரெனோவேட்டிங் இட்ஸ் ஃப்ளோர் அண்ட் 4 வால்ஸ். ஸோ 4 வால்ஸுங்கிறப்போ நமக்கு டாப் பாட்டம் விட்டு சுற்றி இருக்க லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். அண்ட் ஃப்ளோருங்கிறப்போ நமக்கு கீழே இருக்கிறது மட்டும் வந்துடும். ஸோ அதான் L into B. ஸோ இதில் மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? 2 times H into L plus B plus L into B. ஸோ இதில் அப்படியே அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? ஸோ L B H. ஸோ இது L, இது B, இது H. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்னா 2 times Hங்கிறது நமக்கு 5, L plus B. ஸோ Lங்கிறது 25 plus Bங்கிறது 15 plus L into B. ஸோ Lங்கிறது 25 into 15. ஸோ அப்போ 10 into 40, yes 30, 40 plus 25 into 15 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 375. அப்போ 400 plus 375 which is 775 meter square. ஸோ இதுதான் நமக்கான ரெக்யர்டு ஏரியா 775 மீட்டர் ஸ்கொயர். இந்த 775 மீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 80 ரூபாய் ஆகுதுன்னா ஓவரால் 775 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ 775 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ரெக்யர்டு ஏரியா. ஸோ அந்த ரெக்யர்டு ஏரியாவுக்கு நமக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 80 அப்படின்னா ஓவரால் எவ்வளோ காஸ்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நமக்கு ₹80. ஸோ காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ₹80 into 775. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா 80 into 700 பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு 56,000 வந்துடும். அண்ட் 80 into 70 பண்ணும்போது நமக்கு 5,600 வந்துடும். அண்ட் 80 into 5 பண்ணும்போது நமக்கு 400 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ 0 0 1 அண்ட் இங்கே 0 அண்ட் இங்கே 62,000 அப்படிங்கிறது தான் நமக்கான ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷனில் 62,000 எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து டிக் பண்ணால் அதான் நமக்கான
ஆன்சர். ஸோ இதில் ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதில் கேல்குலேட் பண்ணி அதில் 80 மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வருமோ அதுவும் நமக்கான ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஆகிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ன ரெக்வயர்டு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே ஃப்ளோர் அண்ட் வால்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதனுடைய பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு மட்டும் ஏரியா கேல்குலேட் பண்ணி அண்ட் அது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதான் நமக்கான ரெக்வயர்டு ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 4வது ப்ராப்ளம் இருக்கும். இந்த 4வது ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா a cube has total surface area 486 centimeter square, then find its LSA. அதாவது ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த புற பரப்பளவானது 486 சதுர சென்டிமீட்டர் எனில் ஸோ அதனுடைய வலை பரப்பளவு அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் 6a square that is 486. அப்போ a square is equal to 486 by 6. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 8 6 are 48 and 1 6 are 6. அப்போ a square is equal to 81. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஸோ a ஓட வேல்யூ 81 கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அப்போ a square is equal to 81 அப்படின்னா a is equal to square root of 81 that is 9. ஸோ ஏங்கிறது 9. ஸோ ஏங்கிறது 9ங்கிறப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 4a square. ஸோ அப்போ 4 times 81. ஓகே, ஸோ அந்த a square 81 இருக்கா, அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ 4x are 32 and 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் அது நமக்கான லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம்ல கொஞ்சம் ரிவர்ஸில் கூட கேட்கலாம். ஸோ ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவோட ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அதில் நோன் என்ன அன்னோன் என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு தெரியாத மெஷர் ஒன்னே ஒன்று மட்டும் இந்த சைடு இருக்கும். ஸோ அந்த மெஷரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றபடி நமக்கு தெரிஞ்ச மெஷர் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபைலாம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த சைடோட மெஷர் கிடைச்சிடும். ஸோ அதை வந்து நமக்கு தேவையான கொஸ்டின்ல அப்ளை பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 5th ப்ராப்ளம் இருக்கும். அந்த 5th ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா 2 identical cubes of side 7 cm joined end to end, find the total surface area of the resulting cuboid. அதாவது 7 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 2 கனசதுரங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது உருவாகுகின்ற கன செவ்வகத்தினுடைய மொத்த புற பரப்பளவை காண்க. ஸோ இப்போ இந்த ஐடியாவை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ 7 சென்டிமீட்டர் சைஸ் இருக்கிற ஒரு கனசதுரம். ஸோ நான் ஜஸ்ட் இதை ஒரு ஸ்கொயராக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு கனசதுரத்தை இணைக்கிறோம். ஸோ இது ஒரு 7, இது ஒரு 7, இங்கே 7 இருக்கும், இங்கே 7, இங்கே 7, இங்கே 7, இங்கே 7. ஸோ இந்த ரிசல்டன்டான கியூபாய்டுக்கு நமக்கு லென்த் என்ன வரும் அப்படின்னா லென்த்து இந்த 2 7ஐயும் சேர்த்து 14 அண்ட் பிரெத் வந்து 7. ஸோ லென்த் வந்து 14, பிரெத் வந்து 7 அண்ட் ஹைட்டு அதுவும் 7. ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த 2 கியூபாய்டையும் சேர்க்கும் போது நமக்கு டாப் லைன் பாட்டம் லைன் மட்டும் நமக்கு 14 வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த ஐடியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அது ஒரு கியூபாய்டாக நினச்சிட்டு, ஸோ கியூபாய்டுனா இதுக்கு மேலே இன்னொரு கியூப் வச்சு ரெக்டாங்கிள் வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதனுடைய லென்த் பிரெத் ஹைட் தெரியும். ஸோ இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஓவரால் ஐடியா இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதோட ஃபார்முலா என்ன ஆப்வியஸாக நம்ம இவ்வளோ தானே பார்த்துட்டு இருந்தது, PSAனா ஸோ 2 times LB BH HL. ஸோ அப்போ 2 times Lங்கிறது 14, Bங்கிறது 7 ப்ளஸ் அண்ட் அகைன் Bங்கிறது 7 இன்டூ ஹைட் தட் இஸ் ஆல்சோ 7 ப்ளஸ் ஹைட் 7 14. ஸோ அப்போ 2 times 14 into 7 அப்போ 70 28 நமக்கு 98 ப்ளஸ் 49 ப்ளஸ் 98 அவ்வளோதான். ஸோ அப்போ 2 times இது 3ஐயும் ஆட் பண்ணிடணும். ஸோ 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஸோ 98 98 49. ஸோ 8 8s are 16 25 ரிமைண்டர் 2. அப்போ 18 20 24 இப்போ 245. ஸோ 245 அப்படின்னா நமக்கு 490. எஸ், ஸோ அந்த 490 மீட்டர் ஸ்கொயர், சாரி 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கான ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ என்ன ஐடியா அப்படின்னா 2 கியூபை சேர்க்கும் போது கியூபாய்டாக மாறிடும் அண்ட் அந்த சைடு லென்த் வந்து நமக்கு 14 ஆகிடும். இவ்வளோதான் இந்த ஒரு சின்ன ஐடியா, மற்றபடி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா இல்லையா. சப்போஸ் ஸோ இதுலேயே வந்து நமக்கு இதோட வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா அதுலேயும் அதே தான் சேம். என்ன பண்ணணும், நம்ம இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சுட்டோம்னா போதும், எது கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். ஸோ வால்யூம் கேட்டாலும் ஜஸ்ட் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அப்போ 7 into 7 into 14 எழுதுனா அதான் அதனுடைய வால்யூம். ஸோ ஒரு சில கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 கியூபோட வால்யூமையும் கொடுத்துட்டு நம்ம இந்த கியூபாய்டோட வால்யூமை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லது கியூபாய்டோட சைடை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது இதே கொஸ்டினை வேற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு கியூபாய்டோட வால்யூம்னு சொல்லிட்டு இப்போ இதை வச்சு ஒரு வால்யூம் கால்குலேட் பண்ணிட்டு
அந்த வால்யூம்லேருந்து இந்த சைடை கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போய்டும். ஸோ இப்போ நம்ம 6வது ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, the length, breadth and height of a cuboid are in the ratio 7:5:2 and its volume is 35840 cm3. Find its dimensions. ஓகே, அதாவது கனசெவ்வகம் ஒன்றுடைய நீளம், அகலம் மற்றும் உயரம் 7:5:2 என்ற விகிதத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய கன அளவானது 35,840 கன சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது அதனுடைய பக்க அளவுகளை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதில் ஓரளவு கொஞ்சம் பார்க்கறது டஃப்பாக இருக்க கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னங்க, நம்ம வந்து ஓவரால் இருக்கிற சைடை இந்த ரேஷியோவில் பிரித்து வச்சிருக்கோம். ஸோ அப்போ ஆல்ரெடி இருந்த ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இந்த 7, 5, 2 இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் பக்கத்தில் ஒரு எக்ஸ் போட்டுப்போம். ஸோ 7x, 5x, 2x. அப்போ எல்லுங்கிறது 7x, பிரெத்துங்கிறது 5x, ஹைட்டுங்கிறது 2x. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுவோம். எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்? அண்ட் இட்ஸ் வால்யூம் இருக்கா, கன அளவு, அந்த கன அளவோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ வால்யூம்கான ஃபார்முலா என்ன? L into B into H is equal to நமக்கு 35840 வந்திருக்கு. ஸோ L என்னது 7x into 5x into 2x is equal to 35840. So x into x into x நமக்கு x cube வந்துரும். And 7 5s are 35, 35 into 2. So 70x cube is equal to 35840. So x cube is equal to 35840 divided by 70. So இந்த 0 இந்த 0 cancel பண்ணிடலாம். அந்த 7 cancel பண்ணோம் அப்படின்னா 5 7s are 35 and 1 7s are 7, remainder 1 2 7s are 14. So which implies that x cube is equal to 512. So இந்த 512 and இங்க x cube இருக்கு, ரெண்டு பக்கமும் cube root எடுக்கணும். So actually உங்களுக்கு cubes தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 25 வரைக்கும் நம்ம இருக்கிற நம்பர்ஸோட cubes ஆல்ரெடி நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன நம்பர் தான். ஸோ அப்போ x is equal to 8 அப்படின்னு சிம்பிளா எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த x is equal to 8ங்கிறது தான் என்னது நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸா இல்லை. ஏன்னா நம்ம டைமென்ஷன்ஸ்னா லென்த் 7x, பிரெத் 5x, ஹைட் 2x இருக்கா. ஸோ இந்த ஒவ்வொரு நம்பரோட 8 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ எல்லுங்கிறது என்னது 7 8s are 56 and பிரெத்துங்கிறது 5 8s are 40 and ஹைட்டுங்கிறது 2 8s are 16. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான சம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட ஐடியா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இன்னும் நீங்கள் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதில் என்ன சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா என்னன்னு தெரியல அப்படின்னா இதே சேனலில் நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பர்டிகுலராக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ் இருக்கும் பிளேலிஸ்ட்டில். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 7th ப்ராப்ளம் இருக்கும். அந்த 7th ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, the side of a metallic cube is 12 cm. It is melted and formed into a cuboid whose length and breadth are 18 cm and 16 cm respectively. Find the height of the cuboid. அதாவது ஒரு மெட்டாலிக் கியூப் இருக்குது, அதாவது ஒரு கியூப் 12 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரி ஒரு கியூப். அந்த கியூப் வந்து நம்ம மெல்ட் பண்ணி அதை மறுபடியும் ஒரு கியூபாய்டாக மாற்றிடுறோம். அந்த வந்த கியூபாய்டோட லென்த் வந்து 18 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 16 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கான கொஸ்டின். ஸோ ஓவரால் இந்த ஐடியா பார்க்கும்போது ஒரு 12 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய கனசதுரம் ஒன்றை உருக்கி கனசெவ்வகமாக மாற்றும் பொழுது மாற்றப்பட்ட கனசெவ்வகத்தினுடைய நீளம் மற்றும் அகலம் 18 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் அந்த கனசெவ்வகத்தினுடைய உயரத்தை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதில் இந்த மெட்டாலிக் கியூபோட வால்யூம் தான் என்ன இருக்கும், நமக்கு இந்த கியூபாய்டோட வால்யூமாக இருக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, இப்போ இதோட வால்யூம் 12 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கியூப் எடுத்துட்டு அதை வந்து மெல்ட் பண்ணும்போது அதோட வால்யூமை அப்படியே நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கியூபாய்டாக மாற்றுறோம். ஆனால் வெயிட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஓவரால் இதோட ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா போதும், ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலுங்கிறது நம்ம ஈஸியாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதனுடைய வால்யூமும் இந்த கியூபாய்டோட வால்யூமும் ஈக்குவல். அப்படியே அதை ஈக்குவேட் பண்ணிடுவோமா? அப்போ கியூபோட வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? A cube is equal to நமக்கு இந்த கியூபாய்டோட வால்யூமுக்கான ஃபார்முலா L into B into H. கியூபோட சைடு என்னது நமக்கு 12 சென்டிமீட்டர். அப்போ 12 into 12 into 12, லென்த் நமக்கு 18, பிரெத் வந்து 16, ஹைட் தெரியாது. ஸோ ஹைட் தான் நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயம் இந்த ஹைட் மட்டும் தான். ஸோ மற்றெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ 12 into 12 into 12 divided by 18 into 16 is equal to H. ஸோ இதை அப்படியே 6ஆம் வாய்ப்பாட்டில் சிம்பிளை பண்ணி பார்ப்போமா? எஸ், 3 6 18, 2 6 12 அண்ட் அதே மாதிரி இங்கே 4 3 12 அண்ட் இங்கே 4 4 16. இதை கேன்சல் பண்ணலாம், 3 4 12. ஸோ அப்போ 2 into 3. ஸோ அப்போ நமக்கு ஹைட் என்னது 6.
ஸோ இதுதான் நமக்கான தேவையான ஆன்சர். ஸோ ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அந்த ஐடியாவை மட்டும் புரிஞ்சுக்கணும், ரெண்டோட வால்யூம் ஈக்குவலுங்கிற ஐடியா மட்டும் புரிஞ்சுக்கணும், அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ரெண்டோட வால்யூம் மட்டும் ஈக்குவேட் பண்ணி ஆண்டு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, நான் 12 கியூப் பண்ணி ஒரு பெரிய நம்பராக நான் இங்கே எழுதவே இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இன்கேஸ் இந்த 12 கியூப் பண்ணி பெரிய நம்பராக இருந்தால் நமக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ணும், இந்த மாதிரி ஈஸியாக அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே 18x16 பெருசாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் டினாமினேட்டரில் அப்படியே நம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாக உங்களுக்காகவே வரும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் இருக்கும். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, the dimensions of a water tank are 12 meter, 10 meter and 8 meter. If it is filled with water up to 5 meter, how much water would be needed to fill the tank completely? So question என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, ஒரு வாட்டர் டேங்கோட கொள்ளளவு. ஸோ L into B into H. ஸோ அதான் அதனுடைய ஃபார்முலா இல்லையா. ஸோ இது லென்த், இது பிரெத், இது ஹைட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ லென்த், பிரெத் அண்ட் ஹைட். If it is filled with water up to 5 meter, how much water would be needed to fill the tank completely? ஸோ அது ஒரு கியூபாய்டு இருக்கு. ஸோ அந்த கியூபாய்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப் டு 5 மீட்டர் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஸோ 5 மீட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஓவரால் வால்யூம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஓவரால் வால்யூமில் 5 மீட்டர் வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ வால்யூம் நமக்கு ஃபில் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மீதி எவ்வளவு நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ இதில் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆனால் அந்த வால்யூமில் இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் மாதிரி தெரியும், ஆனால் அது அவ்வளோ ட்ரிக்கியான கொஷின் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ அதோட ஓவரால் வால்யூம் எடுத்துக்கணும் நமக்கு என்னது. ஸோ ஓவரால் வால்யூம், ஸோ டோட்டல் வால்யூம் நமக்கு 12 into 10 into 8 இல்லையா. ஸோ அதில் இந்த 5 வரைக்கும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இந்த 12ல் இந்த 5 வரைக்கும் ஃபில் ஆனதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், மீதி எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது கிடைச்சிடும் இல்லையா. ஏன்னா அதனுடைய ஹைட் நமக்கு தெரியாது. அது எப்படி சார் இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நமக்கு ஹைட் மட்டும் மாறும். ஸோ இது லென்த், பிரெத், இது ஹைட் சொன்னோன்னா, ஸோ இதே தான் லென்த் வந்து நமக்கு 12 தான் இருக்கும், பிரெத் அகைன் நமக்கு சேம் 10 தான் இருக்கும், ஆனால் ஹைட் மட்டும் மாறும். ஸோ ஹைட் நமக்கு 8 சொன்னோம் இல்லையா. ஸோ 8 ஓவராலாக 8, இங்கே 5 மீட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணால் இவ்வளோ வாட்டர் தேவைப்படும். அல்லது ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, ஓவரால் 8 தெரியுமா. ஸோ அந்த 8ல் இந்த 5 போயிடுச்சுன்னா நமக்கு மீதி என்ன இருக்கும், 3. அப்போது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அப்போது இங்கேயும் அதே 12 தான் வரும், அங்கேயும் அதே 10 தான் வரும். இதனுடைய வால்யூம் மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டா போதும். ஸோ 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஓவரால் ஏரியாவிலேருந்து இந்த 5 மீட்டர் உயரமாக இருக்கிற இந்த வால்யூமை சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக இந்த ஹைட்டோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, 5 மீட்டர் உயரம் வரைக்கும் தண்ணி இருக்குது. அப்போ மீதி எத்தனை மீட்டர் உயரத்துக்கு நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மீட்டர் உயரத்துக்கு தண்ணி வேணும். அந்த 3 மீட்டருக்கு உண்டான ஒரு கியூபாய்டை அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 8 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கியூபாய்டை நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 5 மீட்டர் உயரம் உள்ள கியூபாய்டு ஒன்று, 3 மீட்டர் உயரம் உள்ள கியூபாய்டு ஒன்று. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம். ஸோ therefore the required volume ஈக்குவல் டு நமக்கு 12 into 10 into 3 அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும், இதுதான் நமக்கான வால்யூம். ஸோ 10 into 3 நமக்கு என்னது 30 into 12. ஸோ 30 into 12னா நமக்கு 360 மீட்டர் கியூப். ஓகே, எஸ். ஸோ இதுதான் நமக்கு ரெக்வயர்டு வால்யூம். அது எப்படி சார் இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஓவரால் வால்யூம் கேல்குலேட் பண்ணிடுவோமே. ஓவரால் வால்யூம் கேல்குலேட் பண்ணால் வந்து 10 into 8 வந்து நமக்கு, ஸோ டோட்டல் வால்யூம் இல்லாட்டி ரெக்கார்டு வால்யூம் வச்சுக்கோமே. எஸ், ரெக்கார்டு வால்யூம் வந்து டோட்டல் மைனஸ் அந்த 5 மீட்டர் ஹைட் இருக்கிற வால்யூம். ஸோ அப்படி பார்த்தோம்னா டோட்டல் வால்யூம் நமக்கு 8 into 12. ஸோ 80 into 12. ஸோ 8 12 96. ஸோ அப்போ 960 மைனஸ் இதே மாதிரி 50 into 12. ஸோ 5 12 60. ஸோ நமக்கு 960 minus 600 நமக்கு என்ன வரும், 360 மீட்டர் கியூப். ஸோ அப்போ 2 விதமாகவும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதில் எது நமக்கு ஈஸியாக இருக்கும்னா, இந்த ஹைட்டோட ஐடியாவை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த 5 மீட்டர் ஒன்று, 3 மீட்டர் ஒன்றுங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம அதுக்கான வால்யூமை ஈஸியாக எழுதிடலாம். அல்லது இந்த மாதிரி ஐடியாவும் நம்மளால் யோசிக்க முடியும். ஸோ இதில் எது ஈஸியான டைமில் கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸாக இதுதான். ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு நமக்கு அந்த ஐடியாவில் நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ இது எப்படி இந்த ஐடியாஸ்லாம் வரும் அப்படின்னா, நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் திரும்ப செஞ்சு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஒரு 10 பார்த்துட்டு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்குண்டான ஐடியாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஓவரால் அவ்வளோதான். ஸோ ஓவராலாக நம்ம
எல்லா விதமான சுச்சுவேஷனுக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த ஹைட்டோட ஐடியா மட்டும் யோசிச்சோம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதில் வந்து நமக்கு நான் ஒரு 3 டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் இஸ் 726 cm², ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். ஸோ இந்த 726 வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு ஏவை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து வால்யூம் எழுதிடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸாக தான் இருக்க போது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம இந்த செஷனுக்குள்ள செஞ்சிருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் a cubical tank can hold 64,000 liters of water. Find the length of its sides in meter. அதாவது ஒரு கியூப் கனசதுர வடிவம் உள்ள ஒரு தொட்டியில் 64,000 லிட்டர் நீரை வந்து கொள்ளளவு பிடிக்கும் போது அதனுடைய பக்க அளவுகளை மீட்டர்ல சொல்லணும். ஸோ இது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் the length, breadth and height of a cuboid is 120 mm, 10 cm and 8 cm respectively. Find the volume of 10 such cubes. அதாவது ஒரு கன செவ்வகத்தினுடைய நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 120 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் அதே போன்று 10 கன செவ்வகத்தினுடைய கன அளவை காண்க. ஸோ அதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட வால்யூம் கால்குலேட் பண்ணணும், இன்டூ 10 பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு 3 டாஸ்க் இருக்கு. ஸோ இந்த 3 டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டாஸ்க் வந்து எதுக்காக நம்மளோட கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்காக. அண்ட் இதில் நான் ஒரு ஆஃபர் கூட நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்த அக்டோபர் மந்த்துக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்க்கான எக்ஸாம் நடக்குது இல்லையா, ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 ப்ராப்ளமையும் நீங்கள் சால்வ் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா போதும். ஸோ நாங்கள் உங்களோட ஃப்ரீ கிளாஸில் நாங்கள் உங்களை ஜாயின் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 3 ப்ராப்ளமையும் ப்ராப்பராக சால்வ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் எழுத வேண்டாம் அக்டோபர் மந்த்துக்கு மட்டும். ஸோ இந்த அக்டோபர் மந்த்தில் மட்டும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதாமல் டேரெக்டாக நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்க்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த அக்டோபர் மந்த்துக்கான டெஸ்ட் நடக்கிற டேட்டுக்கு மொதல் நாளுக்குள்ள எங்களுக்கு இந்த ஃபோட்டோஸை நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஸோ நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸஸ்க்குள்ள வந்துடலாம், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதாமையே. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு ஜஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு இப்போ இந்த செக்ஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு, நம்ம கியூப் அண்ட் கியூபாய்டு கனசதுரம் மற்றும் கன செவ்வகத்தினுடைய அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம்ஸ் இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அண்ட் இதில் ஓவராலாக ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டே வித் சக்ஸஸ்.